லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வித்யா, ஒரு நிமிஷமா. வித்யா வந்தோன்னு வித்யா வரா. என்ன சஞ்சய்? வா வீட்டுக்கு போலாம். எதுக்கு? நான் அத்தை கூட இருக்கேன். வித்யா இல்ல வித்யா, இல்லம்மா, வந்து பெரியம்மா. நீ ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கமா. நீ வீட்ல போய் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. நாளை காலையில வந்து பாத்துக்கலாம். நான் வேதா கூட இருக்கேன். இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எல்லாரும் போங்க, நான் அத்தை கூடவே இருக்கேன். என்னால அவங்கள விட்டுட்டு வர முடியாதுமா. வீட்டுக்கு வந்தா அவங்க நினைப்பாவே இருக்கும், தூங்க கூட முடியாது. இல்லம்மா, நீ ரொம்ப டயர்டா இருக்க. நீ ப்ளீஸ் மாமா, என்ன சங்கடப்படுத்தாதீங்க. என்னால அத்தையை விட்டுட்டு வர முடியாது. அவங்க கண் முழிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி பெரியம்மா, அவதான் முடிவு பண்ணிட்டால, அவளை விடுங்க, அவ வர மாட்டா. சரி, பத்திரமா இரு. ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ண. போலாம். பிரீத்தி எங்க? அவளை மட்டும் ரொம்ப நேரமா ஆளை காணோம். அவ எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பா, வந்துருவா. எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது போயிட்டே தான் இருக்கா. நானும் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அவளை. என் போனை வேற அவகிட்ட கொடுத்தேன், வாங்க மறந்துட்டேன். ஏங்க, அவ நம்பர் கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேளுங்க. மானசா, போனை கொடு. இந்தானா. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? ஏன் நம்பர் கால் பண்ணி பாருங்க. என் போன் சத்தம் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல கேக்குதே. சிஸ்டர், உங்க பாக்கெட்ல இருந்தா போன் ரிங் ஆகுற சத்தம் கேக்குது. ஆமா, இது ஏன் போன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? ஓ, பிரீத்தி கொடுத்தாளா? ஆமா. பக்கத்துல ஒரு சின்ன வேலைன்னு சொல்லிட்டு இந்த போனை என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு போனாங்க. நான் தான் வேலை ஞாபகத்துல மறந்துட்டேன். ஆமா, பிரீத்தி எங்க போயிருப்பா? அப்போல இருந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. கேண்டீனுக்கு சாப்பிட போயிருப்பா, வந்துருவா. சரி வித்யா, நாங்க கிளம்புறோம், நீ உள்ள போ. டைம் கிடைக்கும் போது தூங்கிக்கோ. நைட் ஃபுல்லா கண்முழிக்க வேண்டாம், சரியா? சரிங்கம்மா. வேதாவை பாத்துக்குமா. சரி, ஜாக்கிரதையா இரு. வா, ஏதாவதுனா கால் பண்ண. ஓகே, வா மனசா. பத்திரமா இருமா. நீங்க பாத்து போங்க. சிஸ்டர், கீழே போட்டீங்க பாருங்க, பார்த்து எடுங்க. கொஞ்சம் வேதாவை பார்த்துக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம், பார்த்துக்கோங்க. சரிங்க சார், நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம்.
ஏதோ தப்பா இருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ. இது ஏன் போன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? சொல்லுங்க சார். இல்ல, இதுக்கு முன்னாடி உங்களை இங்க பார்த்த மாதிரி தெரியலையே. எனக்கு நைட் ஷிஃப்ட் சார். இப்பதான் டியூட்டிக்கு வரேன். சரி, இப்பதான் வரீங்கன்னா என் அம்மாவுக்கு பண்ணிருக்கிற ட்ரீட்மெண்ட் பத்தி எதுவுமே தெரியாதுல்ல உங்களுக்கு? அப்புறம் எப்படி நீங்க அவங்கள பார்த்துப்பீங்க? உங்களுக்கு பதிலாக காலையில இருந்தாங்கல்ல, அவங்களே பார்க்க சொல்லலாம்ல. சார் அது டாக்டர் தான் சொல்லி அனுப்புனாரு. சரி, இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு என்ன மெடிசன் கொடுத்தாங்க, இதுக்கப்புறம் என்னென்ன மெடிசன் கொடுக்கணும், அதை பத்திலாம் உங்களுக்கு தெரியுமா? என்ன சிஸ்டர், உங்களை தான் கேட்குறேன். ஆமா, அது என்ன இன்ஜெக்ஷன்? எதுக்காக அந்த இன்ஜெக்ஷன் போடுறது? கொஞ்சம் அந்த இன்ஜெக்ஷனோட பேர் சொல்ல முடியுமா? உங்களை தான் கேட்கிறேன். என்னாச்சு சிஸ்டர்? நான் என்ன கேட்டாலும் ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க. ஏதாவது பதில் சொல்லுங்க. சார் சார் அது சார், நான் தான் இவங்கள மேடமை பார்த்துக்க சொல்லி அனுப்பி வச்சேன். எனி ப்ராப்ளம்? இல்ல சார், நோ ப்ராப்ளம். இவங்களுக்கு என் அம்மாவுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட் பத்தி எதுவுமே தெரியல, அதான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். உள்ள மேடமோட மெடிக்கல் ஹிஸ்டரி இருக்கு சார், அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. 10 வருஷம் இந்த ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான், பயப்பட தேவையில்லை. ஓகே சார், பட் நான் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வேற யாரும் இப்படிலாம் கேட்க மாட்டாங்க சார், அதான் பேனிக் ஆயிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் வேற நர்ஸை கூட மாத்தினேன். சிஸ்டர், நீங்க இந்த 4th வார்டுக்கு போயிட்டு அனிதா சிஸ்டர் இங்க வர சொல்லிடுங்க. இட்ஸ் ஓகே, அதெல்லாம் வேண்டாம், இவங்களே பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல கேரிங்கா பார்த்துப்பாங்க சார், நீங்க கவலைப்படாம போங்க. ஆமா, அந்த இன்ஜெக்ஷன் அது நான் கொடுத்தது தான் சார், அது இப்ப போடணும். ஓகே சார், பார்த்துக்கங்க. ஓகே சார். சாரி சிஸ்டர். நல்ல வேலை நீ வந்த. இல்லைன்னா அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நானே மாட்டிருப்பேன். கொஞ்சம் விட்டிருந்தா பாக்கெட்ல கைய விட்டு அந்த இன்ஜெக்ஷனை வெளியில எடுத்திருப்பான். சரி, பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லை, சீக்கிரம் உள்ள போய் வேலையை முடிச்சிட்டு வா. நான் யாரும் வராங்களான்னு பாத்துக்கிறேன். மெடிக்கல் போயிட்டு இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. டாக்டர் கொடுத்தாரா? ஆமா, ஏற்கனவே எல்லா மருந்தும் வாங்கி கொடுத்தாச்சே. புதுசா எதுவும் தேவையில்லைன்னு டாக்டர் சொன்னாரு. இல்ல இது இப்ப தேவை. டாக்டர் தான் எழுதி கொடுத்து விட்டாரு, வாங்கிட்டு வாங்க.
வேற டாக்டர் கொடுத்ததா இது? ஏன்? இல்ல கையெழுத்து வேற மாதிரி இருக்கே. அது நைட் ஷிஃப்ட்டுக்கு வேற டாக்டர் தான் வருவாங்க. அவங்க கொடுத்தது தான். சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க, பேஷண்ட்டுக்கு போடணும்ல. சாரி ஆண்டி, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. உங்க மருமகளா ஆகணும்னு யூஎஸ்ல இருந்து சென்னை வந்தேன். விதி என்ன உங்களுக்கு யமனா மாத்திடுச்சு. என் கையால தான் நீங்க சாகணுங்கிறது உங்க விதி. நான் என்ன பண்றது? டாக்டர், அத்தைக்கு இந்த மாத்திரை எல்லாம் ராத்திரி கொடுக்க சொன்னீங்களா? இல்லையே, எல்லா மருந்தும் நான் ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டேனே. நீங்களும் வாங்கி கொடுத்துட்டீங்களே. இல்ல, நர்ஸ் இப்பதான் இதை கொடுத்தாங்க. இது வேற யாரோ ஒருத்தரோட பிரிஸ்கிரிப்ஷன் உங்ககிட்ட மாத்தி கொடுத்திருக்காங்க. டாக்டர், அந்த ரூம் நம்பர் 7ல இருக்கிற பேஷண்ட் பிரதாப்க்கு பல்ஸ் ரேட் குறைஞ்சிட்டே இருக்கு டாக்டர். நீங்க இது எதுவும் வாங்க வேண்டாம். நான் அவரை பார்த்துட்டு வந்து வேதா மேடம் பாக்குறேன். அப்புறம் எதுக்கு அந்த நர்ஸ் இந்த மருந்தை வாங்கிட்டு வர சொன்னாங்க? பெங்களூர் ஹைவேஸ்ல ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல வித்யாவை பார்த்ததா ஒருத்தர் தகவல் சொல்லியிருக்காரு. மா, அது உண்மையை எப்படி நம்புறது? அவங்களுக்கு பொய் சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டீங்களா? யார் நீ? டாக்டர் வாங்கிட்டு வரவே சொல்லாத மருந்து சீட்டு கொடுத்துட்டு என்ன மருந்து வாங்கிட்டு வர சொல்லிருக்க. இது என்ன மருந்து? எதுக்கு இப்போ இன்ஜெக்ஷன்ல எடுக்கிற? நிஜமாவே நீ நர்ஸ் தானே? உண்மையை சொல்றீ, யார் நீ? யார் உன்னை இங்க அனுப்பி வச்சது? சொல்லு. முகத்தை காட்டி. யார் நீ? முகத்தை காட்டு. விடு, என்ன விடு.
ஏய் 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 அத்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ யாரா இருந்தாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கதவை திற. கதவை திறடி. கதவை திறன்னு சொல்றேன்ல. கதவை திறன்னு சொல்றேன்ல. ஏய் இனி உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது. இன்னும் 10 நிமிஷத்துல உயிர் போயிடும். அந்த கடவுளே நினைச்சாலும் உங்களை காப்பாத்த முடியாது. குட் பை. சிஸ்டர், பேஷண்ட் வேதாவுக்கு நான் எழுதி கொடுக்காத மருந்த யாரோ வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்திருக்காங்க. நீங்க தான் கொடுத்தீங்களா? அது வேற பேஷண்டோட பிரிஸ்கிரிப்ஷன் டாக்டர். மாத்தி கொடுத்துட்டு. என்ன வேலை செய்றீங்க நீங்க? இத கூட கவனிக்க மாட்டீங்களா? மருந்த மாத்தி கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியுமா? சாரி டாக்டர், நான் இப்பதான் டியூட்டிக்கு வந்தேன். ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல. போங்க, வந்து பேசிக்கிறேன். என்னது இது? இதெல்லாம் கீழே கிடக்குது. கதவை திற. ஏய் யார் அது? என்னம்மா, என்னாச்சு? டாக்டர், என்ன ஆச்சு? இங்க நர்ஸ் மாதிரி வந்து ஒருத்தி என்ன அந்த ரூம்குள்ள அடைச்சு வச்சு அத்தைக்கு தப்பான ஊசியை கொடுக்க பார்த்தா டாக்டர். தப்பான ஊசியா? ஹலோ டாக்டர். இப்ப வேதா மேடம் ரூமுக்கு டியூட்டிக்கு வந்த நர்ஸ் யாருன்னு செக் பண்ணுங்க. நான் சொல்ற வரைக்கும் ஹாஸ்பிடல் கேட்டை தாண்டி யாரும் போக கூடாது. ஓகே டாக்டர். இது தப்பான இன்ஜெக்ஷன் இல்லையே. இப்ப போட வேண்டிய இன்ஜெக்ஷன் தான். டாக்டர், இது ஓ மை காட், இந்த இன்ஜெக்ஷனை போட்டிருந்தா 10 நிமிஷத்துல இவங்க உயிர் போயிருக்கும். இவங்க உயிரை காப்பாத்திருக்கவே முடியாது. ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து 3வது தடவையா
இவங்க உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. யார் இதெல்லாம் பண்றது? தெரியல டாக்டர். முதல்ல அந்த நர்ஸ் யாரு என்னன்னு நான் விசாரிக்கிறேன். நீங்க ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. சரி, பாத்துக்கோங்க.